பரந்தூர் விமான நிலைய திட்டம் பூந்தமல்லி சுங்குபார் சத்திரம் வழியாக பரந்தூர் வரை 52.94 கிலோமீட்டருக்கு மெட்ரோ திட்டம் தொடருமா என்ற கேள்வியானது எழுந்திருக்கிறது. நேற்றைய தினம் சட்டப்பேரவையில் பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படும் என முதலமைச்சர் தெரிவித்திருந்த நிலையில் அதற்கான அந்த மெட்ரோ பணியும் தொடருமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். ராஜேஷ், வடக்கம் பூந்தமல்லியிலிருந்து சுங்குவார் சத்திரம் மெட்ரோ திட்டம் தொடர வாய்ப்பு இருக்குமா? தனலட்சுமி வணக்கம். பரந்தூர் விமான நிலையம் திட்டம் கைவிடப்பட்ட நிலையில் பூந்தமல்லி சுங்குவார் சத்திரம் மெட்ரோ ரயில் நீட்டிப்பிற்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்குமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. பூந்தமல்லியில் இருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் வழியாக பரந்தூர் வரை மெட்ரோ ரயில் திட்டத்தை நீட்டிக்க தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்ட நிலையில் பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடுவதன் காரணமாக மத்திய அரசு பூந்தமல்லி சுங்குவார் சத்திரம் வரை மெட்ரோ ரயில் விரிவாக்கத்திற்கு அனுமதி வழங்குமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. பூந்தமல்லி முதல் ஸ்ரீபெரும்புத்தூர் வழியாக பரந்தூர் வரை 52.94 கிலோமீட்டர் தூரத்திற்கு 15,000 கோடி ரூபாய் மேல் மெட்ரோ ரயில் விரிவாக்கம் செய்ய தமிழக அரசு திட்டமிட்டிருந்தது. முதற்கட்டமாக பூந்தமல்லி சுங்குவார் சத்திரம் வரை 27.9 கிலோமீட்டர் தொலைவுக்கு 8,000 கோடி ரூபாய் மதிப்பில் உயர்மட்ட பாதை அமைக்க திட்டமிட்டு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு தமிழக அரசு ஒப்புதலோடு மத்திய அரசின் ஒப்புதலுக்காக திட்ட அறிக்கை அனுப்பப்பட்டிருந்தது. நாசிரேத்பேட்டை, குத்தாம்பாக்கம், தண்டலம், இருக்காட்டுக்கோட்டை, ஸ்ரீபெரும்புத்தூர், மாம்பாக்கம், சுங்குவார் சத்திரம் என முக்கிய தொழில் வழித்தடத்தில் இந்த மெட்ரோ ரயில் பாதை அமைக்க திட்டமிட்டிருந்ததால் லட்சக்கணக்கான மக்கள் பயன்பெறுவார்கள். மேலும் பரந்தூர் விமான நிலையம் திட்டம் செயல்பாட்டுக்கு வரும் பட்சத்தில் மெட்ரோ ரயில் பயணிப்பவர் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்ற வகையில் இந்த விரிவான திட்ட அறிக்கை உத்தேசிக்கப்பட்டிருந்தது. இந்த திட்டத்தின் 2ஆம் கட்ட சுங்குவார் சத்திரத்திலிருந்து பரந்தூர் வரை மெட்ரோ ரயில் திட்டத்தை விரிவுபடுத்த தமிழக அரசு திட்டமிட்டிருந்தது. தற்போது பரந்தூர் விமான நிலையம் திட்டம் கைவிடப்பட்டதன் காரணமாக நேற்று முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ள நிலையில் மெட்ரோ ரயில் விரிவாக்கத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்குமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஏற்கனவே சென்னை விமான நிலையத்திலிருந்து புதிதாக அமைக்கப்பட்ட கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு மெட்ரோ ரயில் சேவையை நீட்டிக்க தமிழக அரசு மத்திய அரசுக்கு அறிக்கை சமர்ப்பித்த நிலையில் குறிப்பிட்ட இந்த வழித்தடத்தில் மெட்ரோ ரயில் சேவையை நீட்டிப்பதற்கு 15 மாதங்கள் காத்திருப்பில் வைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.